ஊரில் வந்து யாருமே கிடையாது. அதுவும் முதல்ல பெரிய ஜமீன் குடும்பம் மாதிரி இருந்தோம். இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் குச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் போஸ். இவர் ஒரு சித்த வைத்தியர். சித்த வைத்தியம் பார்த்து கொண்டே கடந்த 40 ஆண்டுகளா இந்த கிராமத்துல தன்னோட மனைவியோட தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த குச்சம்பட்டி கிராமத்துல இவங்க மட்டும்தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே ஊரை காலி பண்ணிட்டு வேற வேற ஊர்களுக்கு போயிட்டாங்க. விதமான வேலை இல்லை, யாருக்கும் எந்த வருமானமும் இல்லை. அதனால இங்கே வந்து எப்படி இருந்து காலம் தள்ளுறதுன்னு அவங்க அந்தந்த இடம் பார்த்து அவங்க பிழைக்கிறதுக்கு அப்படி இப்படியே போயிட்டாங்க. ஆள் இல்லாத ஒரு கிராமம்னதுமே ஏதோ ஒரு மலை கிராமமா இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த கிராமம் நகரத்துல தான் அமைஞ்சிருக்கு. திருச்சூழிலிருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கிராமம் இருக்கும். இந்த கிராமத்தை சுத்தி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்துல மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு கிராமத்தை தவிர இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோயில் இருக்கு, குடியிருக்க நிறைய வீடுகள் இருக்கு, குடிக்க தண்ணீர் வசதி கூட இருக்கு. ஆனா எல்லாமே இருந்தும் குடியிருக்க மக்கள் மட்டும் இல்லை. வேலைவாய்ப்பு தேடி இந்த ஊரை சேர்ந்த மக்கள் வேற வேற ஊர்களுக்கு போயிட இந்த முதிய தம்பதி மட்டும் இத்தனை வருஷமா இந்த ஊரை விட்டு போக மனசு இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினமும் காலையில எழுந்ததுல இருந்து ஆளுக்கு ஒரு வேலைகளை செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பா ஆதரவா இந்த ஆள்லாத கிராமத்துல இத்தனை ஆண்டுகளா பொழுது கழிச்சிட்டு இருக்காங்க இந்த தாத்தா பாட்டி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் போஸ் ஐயா. உங்க பேருங்கம்மா? ஆமாம். என் பேர் சுப்லட்சுமி. அதுவும் முதல்ல பெரிய ஜமீன் குடும்பம் மாதிரி இருந்தோம். இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். இதுக்கு வந்து யாருமே இங்கே வர்றதில்ல. ஆனால் மக்கள் தொகை வந்து 60 குடும்பம் இருந்த குடும்பத்தில் இப்போ ஒரு குடும்பம் தான் இருக்குது. இது ஜமீன் கிராமம்னு சொன்னீங்கல்ல? அவன் ஜமீன் குடும்பம். நீங்க ஜமீன் குடும்பம்? ஜமீன் குடும்பத்தோடு சேர்ந்தவங்க நாங்கள். இப்போ ஜமீன் குடும்பம்னா எப்படி நீங்க இப்போ வந்து சாதாரண நிலைக்கு வந்தீங்க? இப்போ சாதாரண நிலைக்குன்னா பெரியவங்க இருக்கையில் ஜமீனாக இருந்தோம். இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை. அதனால வந்து சாதாரண ஆளாக இப்போ இருக்கும். ஆனால் குடும்பம் வந்து ஜமீன் குடும்பம். ஆமாம். என்ன வேலை பார்க்குறீங்க? அதாவது வைத்தியம் பார்க்குறேன்யா, சித்த வைத்தியர்யா. வைத்தியம் பார்க்குறோம். அதோட தான் எனக்கு வருமானம். அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு 2 பேருமே குடும்பத்தோடு 2 பேரும் இருக்கோம். குடும்பத்தில் வந்து எந்த விதமான வேலை இல்லை யாருக்கும்.